பிடி கொழுக்கட்டை தயார் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன். இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமலே அழகாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது பாருங்கள். சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணலாம் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு. பாருங்கள், வெள்ளம் புது வெள்ளமாக இருக்கிறதால நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள், கலராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், வெள்ளை கட்டி தான் இருக்குது. இதை நம்ம திருகி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரை மூடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த சைஸ் அளவு உள்ள தேங்காய் தான், பாதி திருக்கி வச்சுருக்கேன், பாதி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரிசி மாவு தான் எடுத்துருக்கேன், ரெடிமேட் மாவு தான். இது கட் பண்ணி நம்ம வறுத்துடலாம். 1/2 kg இது 2ஆக பிரித்து பிடி கொழுக்கட்டைக்கும் பூர்ண கொழுக்கட்டைக்கும் 2ஆக பிரிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம தண்ணியெல்லாம் விடணும், அதனால் கப்பில் மாவு அளந்துக்கலாம். பாத்திரம் வச்சுருக்கேன், லைட்டாக சூடுபடுத்தி 1 கப்பு 2 கப்பு சேர்த்துடலாம். சிம்மிலே வச்சுட்டு இது லைட்டாக வறுக்கிறீங்க, சூடுபடுத்திட்டா போதும். இங்கே பாருங்கள், நல்லா மாவு உடைய மணமாக இருக்கும், வாசனை நல்லா இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வறுத்துட்டா போதும். பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரத்தில் மாற்றிட்டு 2 பங்காக பிரிச்சுடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பிடி கொழுக்கட்டைக்கு 1 டம்ளர் தண்ணி. நம்ம கப்பில் மாவு அளந்தோம் இல்லையா, அதே கப்பு அளவுக்கு 1 கப்பு அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனால் நெய் விட்டுட்டுங்க. 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு. இங்கே பாருங்கள், வெல்லம் திருகி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்குது. 3 ஏலக்காய் அப்படியே தட்டி சேர்த்துக்கிறேன். இந்த கப்பு வெல்லத்தையும் அப்படியே சேர்த்துக்குங்க. சுத்தமாக இருக்குது, மண் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. தண்ணி விட்டு கரைச்சிட்டு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி வச்சுடுங்க. நல்லா கரையட்டும். இங்கே பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுது. இந்த டைமில் பாகு பதமெல்லாம் எதுவும் வேண்டாம், வெல்லம் கரைஞ்சால் போதும். தேங்காய் திருவல் 1/4 கப்புக்கு எடுத்துருக்கேன். இங்கே 1 கப்பு மாவு இருக்கு இல்லையா, பிடி கொழுக்கட்டைக்கு. அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக தண்ணி 1 கப்பு மாவுக்கு வச்சோடனே 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதை மூடி வைங்க ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் பாத்திரத்தில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், சூடு நல்லா கொஞ்சம் எடுத்து கை பொறுக்கிற பக்குவம் இருக்குது. நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா விட்டு எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள் மாவு. வெல்லம் நல்லா புது வெல்லம், வெள்ளை வெல்லமாக இருக்குது பாருங்கள். அது நல்லா கலர் இங்கே பாருங்கள், நல்லா புது வெல்லமாக எடுத்தோன்னா நல்லா கலராக இது மாதிரி வெள்ளையாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை எந்த சைஸுக்கு வேணுமோ உருண்டை அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே இந்த விரலுங்க வச்சு அப்படியே அழுத்தி கொடுங்க.
அப்படியே பதிஞ்சிடும். அப்படியே நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த பாருங்கள். கொழுக்கட்டை உருண்டை ரெண்டுமே ரெடி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன சைஸாக உருண்டையும் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லாமே ஓட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதித்த வறுக்க தட்டை போடுங்க. தலை கீழே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், புடி கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்படியே வச்சு இங்கே பாருங்கள் அப்படியே மூடி வைங்க. ஒரு 8 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சூடாக இருக்குது. மெதுவாக தொட்டு பாருங்கள். ஒரு நைஃப் இருந்தால் கூட எடுத்து பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான புடி கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.